காயின் என்று பெயரிட்டார். அப்புறம் ஆபேல் ஆடுகளை மேய்க்கிறான். காயின் ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவரை கொலை செய்கிற ஒரு சம்பவம். அதுக்கு பிற்பாடு ஆதாமுக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறாப்புல, சேத்து. ஆதாம் 130 வயதான போது சன்சாயலா ஒரு ரூபத்தின்படி ஒரு குமாரனை பெற்றவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். அப்பொழுது இங்கதான் நாம் வாசிக்கிறோம், ஆதியாகமம் 4:26 வசனத்துல வாசிக்கிறோம், அப்பொழுது மனுஷர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். சேத்து பிறந்த பொழுது மனுஷர்கள் தேவனை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறதை பார்க்கலாம். சேத்துக்கு பிற்பாடு அவருடைய சந்ததி ஏனோக்கு, மெத்துசாலா, லாமேக்கு, நோவா, இவர்களை குறித்து நீங்க இங்க பார்க்கும் பொழுது ஏனோக்கு மெத்துசாலாவை, இந்த ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்பு 300 வருஷம் தேவனோடு சந்திச்சு கொண்டிருந்தோம். நம்ம அடிக்கடி படிக்கிற வேதத்துல தேவனோடு சஞ்சரித்து எடுத்துக்கொள்ளப்பட்ட நபர்களில் ஒருவர் ஏனோக்கு. அதே போல லாமேக்கு 182 வயதான போது குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியில நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கையிலும் பிரயாசத்திலும் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். அப்போ இந்த சந்ததிகளை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நோவாவை குறித்து அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது நோவா என்ன செய்கிறார்? திராட்சை ரசத்தை ஒரு நாள்ல குடித்து விட்டு அங்க மெய் மறந்து இருக்கிறதை பார்க்கலாம். அடுத்தது நோவாவுடைய பிள்ளைகள். நோவாவுடைய பிள்ளைகளை நீ பார்ப்பீர்களானால் நோவாவுக்கு 3 பிள்ளைகள். இங்க பாருங்க, நோவாவுக்கு சேம், காம், யாப்பேத், இந்த 3 பிள்ளைகளை இங்க பார்க்கலாம். நீங்க ஆதியாகமத்தில் படிக்கும்போது 5 அதிகாரம் 32வது வசனத்துல நோவா 500 வயதான போது சேம், காம், யாப்பேத் என்பவர்களை பெற்றார் என்று வாசிக்கிறோம். ஆக நோவாவுக்கு 3 பிள்ளைகள். இந்த 3 பிள்ளைகள் நடந்தது என்ன? இந்த 3 பிள்ளைகளும் அவன் திராட்சை ரசம் பிடித்து அவன் வெறுத்திருப்பதற்கு முன்பாக இந்த பிள்ளையை உண்டாக்கும் முன்னதாக ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த பிள்ளையை அவன் உண்டாக்குகிறான். இந்த பிள்ளைகளுடைய அளவுகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. 2 ஜோடிகள். அவனுடைய மக்களும் மருமக்களுமாக உள்ளே கடந்து சென்றார்கள். அவருடைய விளக்கங்களை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். இந்த நோவா பிள்ளையிலிருந்து வெளியே வரும் பொழுது தான் அவன் திராட்சை ரசத்தை குடித்து அவன் வஸ்திர விலகி படுத்திருந்தான் என்று வாசிக்கிறான். அப்ப நோவனுடைய பிள்ளைகளுடைய திராட்சை தோட்டத்தில் நீங்க வாசிக்கிற சமயத்தை தன் கூடாரத்தில் வஸ்திர விலகி படுத்திருந்தான். நிர்வாணத்தை கண்ட காம் சபிக்கப்பட்டான். இந்த காம் யார் என்று உங்களுக்கு அறிந்திருக்க வேண்டும். காமுக்கும் சேமுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? காம் எந்த சந்ததி, சேம் என்ற சந்ததி, இவைகளை குறித்து விளக்கமாக பிற்பாடாக சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறார். இந்த காமுடைய வம்ச வரலாறு பார்க்கிறீர்களானால் காமுடைய வம்சத்துல வந்தவன் தான் நிம்ரோத். இந்த நிம்ரோத் தான் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல ஒரு பாபேல் கோமரத்தை கட்டினான். இந்த காம் சபிக்கப்பட்டபடினால அவனுடைய சந்ததியிலிருந்து வந்தவன் தான் நிம்ரோத். இந்த நிம்ரோதிலிருந்து வந்ததுதான் உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான மதங்களுக்கு அடிப்படை, விக்கிரக வழிபாடுகளுக்கு அடிப்படை இங்குதான். எல்லா மாயையான காரியங்களுக்கு அடிப்படை இதுதான். தாயை சிலையாக வழிபடுவதுங்கிறது ஆரம்பித்தது. இந்த நிம்ரோதுடைய மனைவி செமிராமஸ் என்று சொல்லப்படுகிறது. அவளை தெய்வமாக்கி ஜனங்கள் எல்லாம் வணங்கினார்கள். இங்கிருந்துதான் இந்த தவறான உபதேசங்கள் கடந்து வருகிறதை பார்க்கலாம். இந்த கூட்டத்தில் இருந்து காம்ல இருந்துதான் தேவன் சொன்னார், உனக்கு இந்த பெலிஸ்தரின் சந்ததிக்கு எபூசியர், எமோரியர், காசியர், இவைகளெல்லாம் உனக்கு நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியாது தருவேன் என்று சொன்னாரே. இவைகளெல்லாம் காமுடைய சந்ததியார். அடுத்தது சேமுடைய வம்ச வரலாறு நீங்கள் பார்ப்பீர்களா? சேமுடைய வம்சத்தில் இங்க பார்க்கிறோம். கடைசி வந்து பார்த்தீங்கன்னா தேராக 70 வயது பிறந்தபோது ஆபிரகாம், நாகூர், ஆரான் என்பவர்களை பெற்றான். அப்ப சேமுடைய வம்சத்துல வருகிறது தான் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. காமுடைய வம்சத்துல வருகிறதெல்லாம் சபிக்கப்பட்ட சந்ததி. அப்போ வேதத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிய வேணும், சேம்னா யாரு, காம்னா யாரு, யார் சபிக்கப்பட்டவர்கள் என்பதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னேன், காமுடைய வம்சத்துல வந்ததுதான் பாபேல். பூமி எங்க வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்திலிருந்து தாறுமாறாக்கினபடியால் அதன் பேர் பாபேல் எனப்பட்டது. அவங்க சொன்னாங்க, தேவனிடத்துல நாம உயர்ந்து மேல போவோம், தேவனுக்கு மேல போயிடுவோம். அதனாலதான் தேவன் கீழே இறங்கி வந்து தாறுமாறாக்கினார். பாஷைகளை கொடுத்து ஜனங்களை பிரித்து உலகம் எங்கிலும் சிதறடிக்க செய்தார். ஆனா இதே தேவன் இதே பாஷைகளை பயன்படுத்தி
அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அந்நிய பாஷையினால ஜனங்களை கூட்டி சேர்க்கிறார் என்று பார்க்கிறோம். என்ன அழகான தேவன் பாருங்க. பாஷையை பயன்படுத்தி ஜனங்களை சிதறடிக்க செய்தான். காரணம், நான் தேவனுக்கு மேலாக உயர்ந்தான். அதனால பாஷையை பயன்படுத்தி ஜனங்கள் பாபேல் கோபுரத்துல தேவன் ஜனங்களை சிதறடிக்கும்படியாக செய்தான். ஆனால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல ஜனங்கள் ஒரு மனதோடு தங்களை தாழ்த்தின பொழுது அதே பாஷையை பயன்படுத்தி தங்கள் ஜென்ம பாஷையில தேவனை மகிமைப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு தேவன் ஜனங்களை கூட்டி சேர்த்தார். அடுத்தது ஆண்டவர் சொன்னார், நோவாவிலிருந்து அடுத்த சந்ததியை பாருங்க. நோவாவிலிருந்து 10வது தலைமுறையில தான் யார் வந்து ஆபிரகாமுடைய சந்ததி இஸ்மவேல், ஈசாக்கு, அங்க இருந்து ஏசா, யாக்கோபு. ரெண்டு பிள்ளைகளை பார்க்கலாம். காயின், ஆபேல், ஈசா, யாக்கோபு, ஏசா, யாக்கோபு, இப்படி ரெண்டு பேராய் வேதத்துல செட்டா பார்க்கலாம், பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இங்க பார்த்தீங்கன்னா திரும்பியும் கூட யாக்கோபு ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏசா ஆசீர்வாதத்தை இழந்து போனவன். எப்படியாக யாக்கோபுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படுகிறது ஆதியாகமத்தில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். ஆண்டவர் அதை பிரித்து எடுக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், யாக்கோபுடைய அந்த ஆபிரகாம் சந்ததி இங்க பாருங்க, இஸ்மவேல், ஈசாக்கு, இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், இவன் ஆசீர்வாதத்தை இழந்தவன். இவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், ஏசாயா ஆசீர்வாதத்தை இழந்து போனவன். இப்படியான ரெண்டு பேராய் நீங்க வேதத்துல பார்க்கலாம். அப்போ தேவன் ஆபிரகாமை முதலாவது பிரித்து எடுக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் ஆபிரகாம் இடத்துல, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமுடன் உடன்படிக்கை பண்ணி 8th நதி துவங்கி, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏற்கனவே முதல்ல இன்ட்ரோடக்ஷன்ல பார்க்கும் பொழுது எகிப்தில் நதி துவங்கி, இங்க இருந்து இந்த 8th நதி துவங்கி ஐப்ராத் நதி பெரிய நதி மட்டும்தான் இங்க ஓடுகிற ஐப்ராத், திபேரியோ ஐப்ராத் நதி 8th நதி தொடங்கி இதுவரையில் உள்ள கேனானியரும் கெனிசியரும் இங்க சொல்லப்படுகிறது. இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்று ஆபிரகாமுக்கு சொன்னார். நான் காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ. அந்த தேசம் அவங்க வாழ்ந்த தேசம், ஊர் என்ற தேசம் செழிப்பான தேசம், எல்லா வசதிகளும் உடைய தேசம். என்றாலும் கூட ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னபடியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து கடந்து சென்றபடியினால அவன் இந்த தேசத்தை சுதந்தரிக்க முடிந்தது. தேவன் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆண்டவர் சொல்லுவார், வழியை காட்டுவார், நீ போ. ஆனா அவர் போன்னு சொன்ன உடனே உபத்திரவம் இருக்காது என்றல்ல. ஆபிரகாம் கடந்து வந்த பொழுது அநேக உபத்திரவங்களின் ஊடாக கடந்து சென்றான். இந்த தேசத்தை சுதந்திரிப்பதற்கு முன்பதாக அவன் பல பாடுகளை அனுபவிக்க வேண்டியது இருந்தது. தூர கண்டு அடைத்துக் கொண்டார் என்ற வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபடினால் தேவன் சொன்னதை நிறைவேற்ற வந்தவராக இருக்கிறார். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம், ஆண்டவர் ஊர் தேசத்திலிருந்து ஆபிரகாமை அழைத்து வந்தார். எங்க இருந்து புறப்பட்டார் பாருங்க. இதான் ஊர் தேசம், 8th தேசம், சினோயர் தேசம், கல்தேயர் தேசம், மெசொப்பொத்தேமியா, பாபிலோன், எல்லா பேரும் ஒரு இடத்துக்கு பொருந்தும். இங்கதான் இந்த ஏதேன் தோட்டம் இருந்ததாக நம்பப்படுகிறது. இன்றைக்கு ஈராக். ஆண்டவர் என்ன சொன்னா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ. ஆபிரகாம் எப்படி பயணம் செய்தார் பாருங்க. இங்க இருந்து அப்படியே புறப்பட்டு போகிறதை பார்க்கலாம். இங்க இருந்து நேரம் இங்க மேல அதுல இருந்து நேரம் இவர்கள் கீழே சேருகிறதை பார்க்கலாம். தேனாக எல்லாரையும் கூட்டிட்டு இங்க வர, இங்க இருந்து புறப்பட்டு இங்க இருந்து இங்க கானான் தேசத்துல சேர்க்கிறார். ஏன் இங்க இருந்து வர கடந்து செல்ல வேண்டும் என்றால், இது நதியோரமாக கடந்து செல்லுகிற வழி. இதான் ஆறான். இந்த இடத்துல மற்றவங்க எல்லாம் நின்று போனாங்க. அப்புறம் ஆபிரகாம் லோத்துங்கிறது கடந்து வர, தன்னுடைய குடும்பங்களோடு கடந்து வருகிறதை பார்க்கலாம். அப்ப இந்த வழியாக வர காரணம், இந்த ரெண்டு பக்கமும் நதிகள், ஐப்ராத் நதியும் திபேரிஸ் நதி இருக்கிறபடி, டைகிரிஸ் நதி இருக்கிறபடினால இந்த ரெண்டு நதிகள் வழியாக செழுமையான பாம். நான் ஏற்கனவே சொன்ன பசுமையான புறை. இந்த பசுமையான புறை வழியாக கானான் தேசத்தில் சேருகிறார் ஆபிரகாம். ஏன் குறுக்கு வழியாச்சு? இங்க இருந்து நேரம் வந்திருக்கலாமே, ஏன் வரவில்லை? இது கற்களால் வனாந்தரம், கல்லும் பாறையும் நிறைந்த ஒரு தேசம். காலெல்லாம் கிழித்து விடுமா, குதிரைகள் கூட நடக்க முடியாது. அதுபடினால்தான் வியாபாரத்துக்கு வருகிறவர்கள் கூட நதியோரமாக கடந்து வருவார்கள். அங்கிருந்து இங்க வரலைன்னா இங்க நைல் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆக ஆபிரகாம் இந்த கானான் தேசத்துக்கு சேருகிறதை பார்க்கலாம். இங்க பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆபிரகாம் சேருகிறார். நீங்க ஆதியாகமத்தில் இன்னும் தெளிவா எல்லாம் பார்க்கலாம். அடுத்தது ஆபிரகாமுடைய சந்ததி ஈசாக்கு, ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு, யாக்கோபு. ஆதியாகமத்தில் அடுத்தது 3 பேர், ஈசாக்கு, யாக்கோபு.
அவருடைய சம்பவங்களை அங்கே படிக்கலாம். யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? 12 பிள்ளைகள். அந்த 12 பிள்ளைகளை குறித்து இங்க பின்னால படிக்கும் பொழுது பாருங்க, யாக்கோபு ஒவ்வொருத்தரும் லேயாளும் அவங்களுக்கு வேலைக்காரி பாருங்க, ராகே 2 மனைவி அக்கா தங்கச்சி. முதல்ல ஒருத்திக்கு பிள்ளை இருக்கும், அப்புறம் பாப்பா எனக்கு பிள்ளைன்னா உடனே வேலைக்காரியை கொடுத்து அவங்களுக்கு பிள்ளை. ஆக மொத்தம் இங்க வந்து லேயாள், பில்காள், சில்பாள், ராகேல் இவாளுக்கு எல்லாம் சேர்த்து 12 பிள்ளைகள், ஆண் மக்கள், ஒரு பெண் மகள் தீனாள். இந்த 12 கோத்திரம் தான் பின்னால இஸ்ரேல் கோத்திரம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த 12 கோத்திரங்களும் வெளிப்படுத்தல் விசேஷம் வர அவருடைய பெயரை பார்க்கலாம். நாம் பார்க்க போகிற பரிசுத்த வரப்போகிற புதிய எருசலேமில் இந்த கோத்திரத்துடைய நாமங்கள் அங்கே தரிக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபடினால இந்த 12 கோத்திரங்களும் எல்லா இடத்திலையும் பங்கு உண்டு. ஆதியாகமம் 49வது அதிகாரத்துல யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளையும் அழைத்து ஆசீர்வதிக்கிறதை பார்க்கலாம். யோசேப்புக்கு பகரமாக மனாசையும் எப்பிராயும் 2 பேரையும் யோசேப்பு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை பார்க்கலாம். 49வது அதிகாரம் நீங்க படிப்பீர்களானால் யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அங்கே சாபத்தையும் பார்க்கலாம், அங்கே ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அங்க முக்கியம் உண்டு. யூதா கோத்திரம் தான் அந்த வழிபாட்டு கூடாரம் செல்லும் பொழுது யூதா கோத்திரம் முன்பாக செல்ல வேண்டும். பெஞ்சமின் கோத்திரத்திலிருந்து யார் வந்தார்கள்? ஒவ்வொரு தான் கோத்திரத்திலிருந்து யார் வந்தார்கள்? ஒவ்வொரு கோத்திரத்தில் உள்ள தலைவர்கள் யார் யார் உண்டு? எத்தனை பேர் தோற்று போனார்கள்? எத்தனை பேர் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்ந்தார்கள்? எந்த கோத்திரம் புதிய ஏற்பாட்டில் காணப்படாமல் போயிற்று? அது காணப்படாமல் போக காரணம் என்ன? இவைகள் எல்லாம் நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆனால் இவர்கள் அறிவதற்கு முன்பதாக இந்த 12 கோத்திரங்களுடைய பெயர் நம்முடைய மனதில் காணப்பட வேண்டும். அநேகருக்கு கோத்திரங்களை குறித்து தெரிகிறது இல்லை. இந்த 12 கோத்திரம் யாக்கோபு 49வது அதிகாரம் எடுத்து படிங்க, அங்கு தெரியும் கோத்திரங்களை எப்படியாக ஆசீர்வதிக்கிறார். யூதா கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து வருகிறார் என்றால் காரணம் என்ன? அதனுடைய அர்த்தம் என்ன? பிலேயாம் சபிக்கும் பொழுது அல்லது ஆசீர்வதிக்கும் பொழுது எதை குறித்து சொல்லுகிறார்? ஆண்டவர் ஜனங்களை வழி நடத்தும் பொழுது வழிபாட்டு கூடாரத்தில் ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் ஒரு பங்கு உண்டு. முன்பாகம் 3 கோத்திரம், பின்பாகம் 3 கோத்திரம், கிழக்கு பக்கம் 3 கோத்திரம், வலது பக்கம் 3 கோத்திரம், இப்படி 12 கோத்திரம் போக வேண்டும். அப்போ இந்த தெளிவில் யாரோ உங்களுக்கு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும். மேல் பக்கம் 3 கோத்திரம், கீழ்பக்கம் பார்த்தீங்கன்னா இசக்கார், யூதா, செபுலோன், இப்படி அந்த மேல் கிழக்கு பகுதியில் வழிபாட்டு கூடாரத்து கிழக்கு பகுதியில். அதுக்கு முன்னால மோசையும் ஆரோனும் கடந்து செல்ல வேண்டும். இவர்களை குறித்து தெளிவாக அறிந்திருக்க வேண்டுமானால் இந்த கோத்திரங்களை குறித்து நீங்க அறிந்திருக்க வேண்டும். அப்புறம் யோசேப்பு மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார். அவன் சொல்லுகிறார், நீங்க போகும் பொழுது என்னுடைய எலும்புகளை நீங்கள் கொண்டு போக வேண்டும் என்று. இதோடு ஆதியாகமம் முடிகிறது. இஸ்ரவேல் சேர்றாங்க. ஆதியாகமம் யாத்ராகமம் 1ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது யாக்கோவின் கற்ப பரப்பு யாவரும் 70 பேர். இப்ப 70 பேர் எகிப்துல போய் சேர்ந்திருக்காங்க. இந்த பவர் பாயிண்ட்ல கீழே காலகட்டங்களை கொடுத்திருக்கிறேன், டைம் லைன் என்று. இதை ஒருவேளை உங்களுக்கு வீடியோல தெளிவாக நம்ம இருக்கலாம். ஆனா இந்த பவர் பாயிண்ட கம்ப்யூட்டர்ல போட்டு பார்க்கும்போது இவர்கள் தெளிவாக இருக்கும். வேதத்தை தியானிப்பதற்கு எந்தெந்த காலகட்டங்களில் இருப்பது என்பதற்கு உங்களுக்கு நன்றாக புரியும். இப்ப 70 பேராக அங்க போய் சேர்ந்திருக்கிறாங்க. ஆனால் திரும்பி புறப்படும் போது எவ்வளவு பேராக வரப்போகிறாங்க? அடுத்தது யாத்ராகமத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.